இந்த வீக்கெண்ட் நாங்கள் சூஸ் பண்ண பிளேஸ் கருமந்துறை ஹில்ஸ். கருமந்தூரில் என்னென்ன பிளேஸ் விசிட் பண்ணோம், எப்படிலாம் என்ஜாய் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம். அங்கே போனதும் குருதாஸ் ஒரு பாறையை பார்த்தான். அதை பார்த்ததும் உடனே போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறமா அப்படியே நான் மாங்காய் மரத்தில் ஏறி மாங்காவை பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவ்வளோ ஹைட்லேருந்து பார்க்குறதுக்கு மாங்காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழே இனியா நின்றுருக்காங்க. இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் மாங்காய் பறிக்கும் போது ஜாலியாக இருந்துச்சு. டக்குன்னு மாங்காய் பறிச்சுட்டு அந்த சவுண்டு கேட்டிங்களா? கையில் வச்சு அப்படியே ஒரு போஸ் கொடுத்துட்டு மேலே இனியா கிட்ட தூக்கி போட ஆரம்பிச்சிட்டேன். உடனே இனியா ஒன்று ஒன்றா கேட்ச் பிடிச்சி கீழே வச்சு அங்கேருந்து கொண்டு வந்து ஒரு சாக்கு பேக்கில் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அந்த சாக்கு பேக். கீழே ஒரு மேங்காய் இருந்துச்சா, அதை பறிக்க மறந்துட்டேன். சரி அப்படியே நான் போஸ்ட் கொடுக்குறேன் ஒரு வீடியோ எடுன்னு சொல்லி எடுத்துகிட்டு அப்படியே மாங்காவை பறிச்சிட்டு அதையும் கொண்டு வந்து அப்படியே வீடியோவில் காமிச்சிட்டு பேக்கெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஒரு நெல் பயிர் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே அப்படியே ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு கேண்டிட் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட் அப்படியே அந்த நெல் நாற்றை எடுத்துகிட்டு அப்படியே இனிய ஒரு கேண்டிட் வீடியோ எடுத்தோம். ஸோ அப்படி இருக்குன்னு பாருங்கள். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே அங்கேருந்து பெரியார் ஃபால்ஸுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து வெளியே பார்த்திங்கன்னா அந்த ரோடு சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருக்க என்விரான்மெண்ட்டு, அந்த கிளைமேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா பெரியார் ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். குருதாஸா வேறு முன்னாடி அப்படியே சாஞ்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். எங்கே ட்ரைவ் பண்ணாலும் எந்த பைக்குனாலும் கரெக்டாக அவனுக்கு மட்டும் பொசிஷன் எப்படி தான் இதுன்னு தெரியல. அவன் பாட்டுக்கும் ஜாலியாக உட்காந்துட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வருவான். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. சின்ன சின்ன டேர்னிங்ஸ் அண்டு நல்லா இருந்துச்சு, சும்மா சொல்லக்கூடாது. அங்கேருந்து அப்படியே ஏதோ அங்கே கை காட்டுற பார்த்தீங்களா, இதுதான் வந்து மேகம் ஃபால்ஸ் இருக்க இடம். ஸோ மேகம் ஃபால்ஸுமே அங்கேருந்து பக்கம் தான். ஆனால் என்னென்னா அது ஒரு 2 கிலோமீட்டர் கீழே இறங்கணும். ஸோ அதனால் மேகம் ஃபால்ஸ் போகல. நாங்கள் நேராக பெரியார் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோட்லேயே இருக்கும். அதனால போய் நேராக அங்கே போயிட்டோம். டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் நேராக போயிடலாம்னு சொல்லிட்டு நேராக போயிட்டோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் ஃபால்ஸ். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போதே அந்த ஃபால்ஸ் தெரியும். என்ன இந்த டைம் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் வந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே, நல்லா இருந்துச்சு. இந்த சவுண்ட் நல்லா கேட்கும் பாருங்கள். இங்கேயுமே நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா தண்ணி ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு குளிக்கிறதுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு குளியலை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செம்ம சில்லுன்னு இருந்துச்சு, நல்லா பியூராக செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. வாட்டர் சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் செம்ம பிரைட் ஆகிட்டோம் 2 பேரும். அப்படியே ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு இந்த ஃபால்ஸ் அப்படியே கணக்கில் பாருங்கள். குருதாஸா தான் ஒரு செம்ம டைலாக் சொன்னேன், அதை மட்டும் பாருங்கள். குளிச்சுட்டு எப்பரா இருக்குன்னு கேட்டால் நல்லாச்சா, ஜாலியாக இருச்சா, எப்படி இருக்கு? நல்லா ஸ்விம் பண்ணப்போ நல்லா இருந்ததா? நாங்களும் நடுக்க வச்சோம், நீ தானே போய் குளிச்ச. குளிச்சுட்டு அப்படியே வர வழியில் பார்த்திங்கன்னா பார்க் இருந்துச்சு. ஸோ அந்த பார்க்கில் குருதாஸா விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட்டு சர்க்கஸ் இங்கே பாரு ஓடா. பக்கத்துலேயே ஒரு ஊஞ்சல் இருந்துச்சா, நானும் இனியாவும் ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த பிளேஸ் அந்தளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் சின்னதாக ஓகே. ஊஞ்சலுக்கும் இதுக்கும் நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ஓகே.
போட்டு பார்த்துட்டு நான் மேலே ஏறி உட்காந்துட்டேன். போகலாமா? டைம் ஆகுதுன்னு அப்புறம் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 பக்கமாக ஆகிடுச்சு. ஸோ கீழே இறங்குறதுக்கு இருட்டிடுன்னு சொல்லிட்டு நாங்கள் நேரமாக கிளம்பிட்டோம். என்ன டீம் மூங்கில் தானா அங்கேருந்து பக்கத்துல மூங்கிலா? வேற ஏதோ நான் இப்படி சொல்றப்ப தான் சரி மூங்கில் தோட்டம்னு போட்டுருக்காங்க. அங்கே பார்க்கும்போது எல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு தானே. மூங்கில் வளர்ந்து இருக்குமா? இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காற்றடிக்க ஆரம்பிச்சது, மழை வர மாதிரி. அடிக்கிற காற்றை பார்த்தா மழை வரும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். அதே மாதிரி மழை வந்துருச்சு. அப்புறம் அப்படியே பைக்கை ஓரங்கட்டி நிறுத்திட்டு மழையை ரசிச்சுட்டு இருந்தோம். ஆல்ரெடி ஃபால்ஸில் குளித்து சில்லுன்னு நல்லா கூலிங்காக இருந்துச்சு. இதில் வேறு மழையில் வேறு நினைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் ஓரங்கட்டி நின்றுட்டோம். இல்லைன்னா அப்புறம் ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஏன்னா அந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கூலிங்காகவே இருக்கும். மழைக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கிட்ட மழை பெஞ்சுது. நாங்கள் அப்படியே அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மழை விட்டதும் அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா நல்லா இருட்டிடுச்சு. இறங்கும் போது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. வர வழியில் பைசன் வேறு, காட்டெருமை வேறு நல்லா பெருசாக ஒன்று பார்த்தோம். அப்படியே வண்டி ஸ்டாப் பண்ணாமல் நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்படி தாங்க போச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் லைக் போட்டுக்கோங்க.